வெல்கம் டு MSD கிச்சன். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காய்க்கு பதில் நம்ம வெண்டைக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கோவக்காய் வச்சு மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செய்ய போகிறேன். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக தயிர் எடுத்துக்கணும். அப்புறம் கோவக்காய் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், இது ஒரு 4-5 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, சீரகம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய், இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாவை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே காய் நல்லா வதங்கி லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ காய் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி மேலே வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ஒரு கொதிச்சு மேலே பொங்கி வருது. இந்த மாதிரி மேலே பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டால் திரியாக ஆகிடும். அதனால இந்த மாதிரி மேலே நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.